ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி vlog. நாங்கள் போன வீக்கெண்ட் வந்து அலப்பி போனோம். அலப்பியில் பெஸ்ட்டுனா போட் ஹவுஸ் தான், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய டிஃப்ரெண்ட்டான போட்லாம் பார்த்தோம். ஒரு போட்டுக்கும் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாங்கள் போன போட் பார்த்திங்கன்னா 3 ஹவர்ஸ்க்கு 3000 rupees வாங்கினாங்க. இது பார்த்திங்கன்னா ப்ரைவேட் போட். இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட நம்ம என்ஜாய் பண்ணி போகலாம். நல்லா கிளைமேட்டில் நல்லா ஃபீல் பண்ணி ஜாலியாக போகலாம். டோட்டல் ஃபுல்லாக ஓப்பனில் இருக்கும். அதனால் நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா கிளைமேட் செம்ம அப்படி நல்லா அப்படி சில்லுன்னு இருந்தது. அப்படி கொஞ்சம் லைட்டாக மழையோட அந்த சாரெல்லாம் படவே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு அந்த வியூ பார்த்தாலே நல்லா தெரியும். பார்த்திங்கன்னா ஸ்பீட் போட் இது வந்து ஒரு 10 minutes ரைடு தான். இது ஒரு பர் ஹெட் பார்த்திங்கன்னா 300 rupees ஆகும். நம்ம போயிட்டே இருக்கும்போது அவங்க பாதியிலே வந்து கேட்பாங்க, இந்த போட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அதுலேருந்து அந்த போட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி நம்ம 10 minutesக்கு ஜாலியாக ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் இந்த போட்டுக்கு நம்ம வந்துடலாம். நம்ம போட்லேயே அவங்க இறக்கியே விட்டுருவாங்க. நாங்கள் இதை ட்ரை பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணோம். ரொம்ப த்ரில்லிங்காக செம்மையாக இருந்தது. இது கடைசியாக முடியும் போது ஒரு சடனாக பிரேக் போடுவாங்க. அந்த பிரேக் போடும்போது நம்ம அந்த தண்ணிலாம் நம்ம மேலே படும்போதே அப்படியே ரொம்ப சூப்பர் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இது கரெக்டாக நம்ம போட்டில் வந்து இறக்கி விட்டுருவாங்க. அங்கேருந்து நம்ம மறுபடியும் ரைடை என்ஜாய் பண்ண வேண்டியதான். இப்போ நம்மளுக்கு காஃபி டீ வேணும், பிஸ்கெட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்ம ஓரமாக நிறுத்துவாங்க. அங்கே நிறைய குட்டி ஷாப்ஸ்லாம் இருக்கும். அங்கேருந்து நம்ம வாங்கி இறங்கி குடிச்சிட்டு மறுபடியும் நம்ம போட்டில் நம்ம ஏறணும். போட்டில் வந்து பார்த்திங்கன்னா அலோடு இல்லை சாப்பாடுக்கெலாம். வெளியில் தான் போய் சாப்பிட்டுட்டு வந்து கண்டினியூ பண்ணணும். நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய போட்லாம் க்ராஸ் ஆகி போச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்திங்களா, அந்த போட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கேயே உள்ளேயே ஃபுட்டெல்லாம் 3 times வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது இன்னும் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம் அந்த போட்லலாம். இப்போ நம்ம போகிற போட் பார்த்திங்கன்னா ஒரு 3 hours கணக்கு தான். ஸோ அது வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படி வரும். நாங்கள் அப்படி வேணும், நாங்கள் அப்படி போகிறோம். நம்ம கூடிய சீக்கிரத்தில் அதில் நம்ம போய் நம்ம vlog எடுக்கலாம். அதிலே நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி கண்டிப்பாக நான் ஒரு vlog எடுத்து உங்களுக்காக நான் போடுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய போட்டு. இவங்களாம் வந்து ஒரு ஃபேமிலியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. எங்களெல்லாம் பார்த்து ஹாய் சொன்னாங்க. நாங்களும் பார்த்து ஹாய் சொன்னோம் அவங்களுக்கு. பாருங்கள், அந்த தண்ணியோட வேவ்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருந்தது. ரொம்ப இந்த டர்ட்டெல்லாம் இல்லாமல் ரொம்ப அப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப க்ளீனாக இருந்தது. நாங்கள் வந்து கையெல்லாம் தண்ணி எடுத்து தண்ணியில் விட்டு எடுத்து விளையாடிட்டு இருந்தோம். இது பார்த்திங்கன்னா 3 hours ஆகும்னு சொன்னேன்ல. ஸோ நம்மளுக்கு நடுவில் லஞ்ச் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா, நம்ம அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க நிறுத்துவாங்க. ஒரு இந்த ஹோட்டல் மாதிரி இருக்கும், குட்டியாக நிறுத்துவாங்க. நம்ம வெளியில் போய் இறங்கி சாப்பிட்டுட்டு நம்ம உள்ளே வந்துடணும், போட்டுக்குள்ளே வந்துடணும். நாங்கள் வந்து மீல்ஸ் வந்து சாப்பிட போனோம். மீல்ஸோடு என்னெல்லாம் வச்சாங்கன்னா சாம்பார், மோர், ஃபிஷ் கறி, கூட்டு, பொரியல் வச்சாங்க. அப்புறம் பப்பட், ரைஸ் மட்டும் பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பர் ஹெட் வந்து 110 rupees. நாங்கள் வந்து ஒரு ஃபிஷ் வந்து ஒன்று வாங்கினோம். அந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து சூப்பராக இருந்தது. ரொம்ப டேஸ்டியான ரொம்ப கிறிஸ்பியான ஃபிஷ் ஃப்ரையாக இருந்தது. இந்த ஃபிஷ் நேம் பார்த்திங்கன்னா ஜிலேபி ஃபிஷ். இது வந்து 3 hours நம்ம இங்கே உட்காந்துட்டே போகிறது வந்து கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தது. அதே டைமில் கொஞ்சம் சொல்லப்போனால் கொஞ்சம் அப்படியே உட்காந்துட்டே இருக்கிறது கொஞ்சம் போரிங்காகவும் இருந்தது. பட் ஆனால் கிளைமேட் அதெல்லாம் பார்க்கும்போது பேசிட்டு வரும்போது கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தது. 3 hours வந்து ஓகே இது போதும். ஏன்னா அதுக்கு மேலே போச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இது கொஞ்சம் கரெக்டான டைம் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இந்த ரைட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம ஒரு பெரிய ரவுண்ட் சுற்றிட்டு வந்துட்டோம். கடைசியாக நம்ம ஸ்பாட்டுக்கு வந்து நம்ம இறங்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக. ஏன்னா வந்து ரொம்ப வெயில் இல்லாமல் கரெக்டாக இருந்தது. நாங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் இறங்குறோம்.
உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு போட் ஹவுஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். இங்கே தான் நாங்கள் உட்காந்து ட்ராவல் பண்ணி வந்தோம். பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நந்தினி vlog-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you on the next video. Bye.